சே இவ்வளோ கம்மியாக இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரைவ், ஸோ லாங்காக வந்து ஸ்கூட்டியில் போகிற விளாக் ஒன்று, ஷாப்பிங், என்னென்ன கடையில் என்னென்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரே ஊரில் தான் நான் இருக்கேன். இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தது, ஸ்கூல் போனது, படித்தது எல்லாமே, நம்ம பசங்க 2 பேரும் வளர்த்தது எல்லாமே இங்கே தான். ஸோ இது அம்மா வீடு. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் அக்கா ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள நம்ம வண்டியில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பிங் போக வேண்டியதான். ஸோ போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த விளாக் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் அக்காவை பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ நான் அவுட்ரு மெயின் ரோட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். மெயின் ரோட்டுக்கு போகணுன்னா 2 கிலோமீட்டர் ஆகும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள், அந்த சைடில் போனால் என்னோடய வீட்டுக்கு போகணும், இந்த சைடில் போனால் மெயின் ரோட்டுக்கு போகணும். ஸோ இப்போது நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டிக்கு வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பில்லு வாங்கியாச்சு. ஒரு ஐஸ்கிரீமோட ரேட்டு 20 ரூபா. 2 ஐஸ்கிரீம் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு போகிறோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்புக்கு பக்கத்தில் தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நடந்து போய்கிட்டே விளாக் பண்ணிக்கிட்டு பர்ச்சேஸும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பேகு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பேக் இருக்குது, அக்காவுக்கு வந்து பேக் இல்லை. அவங்க அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல பேக் எடுக்கணும் பானுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் பேக் பார்க்க வந்தோம். பேக் வந்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அக்காவுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஷாப்பில் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் அடுத்த ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நூதனம்னு சொல்லுவோம், சிதம்பரத்தில் நூதனம். இதில் வந்து 4 பிரான்ச் இருக்குது. 4 பிரான்ச்சில் நம்ம எந்த ஷாப்பில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ, ஸ்டாக் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஷாப்பில் இல்லைன்னா அடுத்த ஷாப்பில் நிறைய டிசைன்ஸ், மாடல்ஸ், ஸ்டாக் நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால நாங்கள் அங்கே போயிருந்தோம். இந்த ஷாப்லேயும் பாருங்கள், ஸ்கூலுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். கம்மி ரேட்டில் தான் இருக்கும், ரொம்ப அதிக ரேட்லாம் கிடையாது, நமக்கு சாட்டிஸ்ஃபைடான ரேட்டில் இருக்கும். இங்கேயும் நாங்கள் வந்து இப்போ பேக்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரேட்லாம் ஓகே, ஓவரால் ரேட்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு மாடல்ஸ் ஒன்றும் செட் ஆகலை. அவங்களும் எவ்வளோ பேக்லாம் கொண்டு வர சொல்லி போட்டு பார்த்தோம். இங்கே பாக்ஸில் இருந்த ரேக்கில் இருந்த பேகும் எடுத்து பார்த்துட்டோம். ஒரு பேகுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. சரி, நம்ம அடுத்த நூதனத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், லஞ்ச் டவலாக இருக்கட்டும், பேகு எல்லாமே வந்து பீஸ் நிறையா இருக்கும் ஷாப்பில். ப்ரைஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ப்ரைஸ் தான். இங்கே நம்ம ஷூ செக்ஷன், செப்பல் செக்ஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இங்கேயும் பார்த்து இப்போ நாங்கள் கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த பிரான்ச் வந்திருக்கும். இந்த பிரான்ச்லேயும் பாருங்கள், எந்த பேகுமே அக்காவுக்கு செட் ஆகலை. சரி, ஏடிஎம் பவுச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது பார்த்துட்ருக்கோம். பர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் பவுச் பார்த்தோம். இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏடிஎம் கார்டு, ஏதாச்சும் இப்போ நம்ம கையில் இருக்கிற
விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி நிறைய கார்டு வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவுச் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எல்லாத்தையும் பர்ஸ்லேயே வைக்க முடியாது. ஒரு ஏடிஎம் பவுச் வாங்கிக்கிறது நல்லது. அந்த மாதிரி அவங்க ஒரு ஏடிஎம் பவுச் பார்த்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஏடிஎம் பவுச், நான் வச்சுருக்கேன். நான் கம்மி ரேட்டில் எடுத்தேன். அவங்க வந்து எனக்கும் அதே மாதிரி ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடல் எடுத்து வச்சாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற நூதனத்தில் அது இருந்துச்சுன்னா நான் அங்கே எடுத்துக்கிறேன், இதை விட பெட்டரான மாடல் அங்கே இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்போசிட் கடைக்கு வந்துட்டோம். அங்கே எடுத்து நாங்கள் பில் கவுண்டரில் வச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே மாடல்ஸ் இல்லைன்னா திரும்ப போயிட்டு அதையே நாங்கள் பில் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு நாங்கள் அடுத்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்லேயும் பாருங்கள், பேகு, வாட்டர் பாட்டிலு, பர்ஸு, வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே நான் சொன்ன அந்த 4 பிரான்ச்லேயுமே இருக்குது நமக்கு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 4 பிரான்ச்லேயும் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். மாடல்ஸ் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பீசஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் என்னென்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் 2 ஸ்ப்ரே மூடியும் எடுத்திருக்கோம். அது எதுக்குன்னா, நம்ம இப்போ வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கிற வாட்டர் பாட்டிலில் நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் இந்த ஸ்ப்ரே நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக அது ஒன்று எடுத்திருந்தேன். அதோட ரேட் வந்து 10 ரூபாயே என்னமோ தான் இருந்துச்சு சம்திங். அந்த வாட்டர் கேனோட ரேட்டு வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அது மட்டும் சிம்பிளாக எடுத்துக்கிட்டு நாங்கள் அடுத்து செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா, அக்காவுக்கு ஏடிஎம் பவுச் பார்க்குறதுக்காக வந்தோம். அந்த ஏடிஎம் பவுச் வந்து ஜென்ஸு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், பர்ஸு, அந்த செக்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே நான் ஆல்ரெடி இங்கே தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் எடுத்த அதே ஏடிஎம் பவுச் இங்கே இருக்குமா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வரும்போது ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வந்து சாப்பிட்ற செக்ஷன், ஸ்நாக்ஸ் ஐட்டம் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் எப்போவுமே வந்து ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிடுவோம். ஸ்வீட் கார்னில் வந்து காரமாக கொடுப்பாங்க. அதோட ரேட் வந்து 20 ரூபா வரும். ஸ்வீட்டாக வேணும்னா ஸ்வீட்டாக கேட்பாங்க, காரம் வேணும்னா நம்ம காரம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வீட்டு தான் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா காரமாக இருக்கிறது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஆப்போசிட்டில் ஆல்ரெடி ஏடிஎம் பர்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. நாங்கள் அந்த ஷாப்பில் இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் சார்னு சொல்லிட்டு
பில் கவுண்டரில் வச்சுட்டு வந்ததை திரும்பி நாங்கள் போயிட்டு அதை பில் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நம்ம அதையே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே திரும்ப போயிட்டோம். ஸோ நம்ம எப்பவுமே அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சிருந்ததை எடுத்து பில் கவுண்டரில் வச்சுட்டு அடுத்த ஷாப்புக்கு போயிட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அங்கே எடுத்துக்கலாம். அப்படி அங்கே கிடைக்கலன்னா நம்ம ஆசையாக எடுத்து வச்சதை திரும்பி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சது யாராவது பில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம அந்த இடத்துல இருந்தால் தானே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம பில் கவுண்டரில் வச்சுட்டு போனால் அது அங்கேயே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணினது. நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்க வந்திருக்கோம். நம்ம வாஷிங் மிஷினுக்கு இந்த கடையில் தான் கவர் வாங்கினேன். ஃப்ரண்ட் லோடு தான் வரும். அவங்களும் அதே ஃப்ரண்ட் லோடுக்கு தான் எடுக்கிறாங்க. நம்ம வந்து மாடலும் எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டோன்னா அந்த ஸ்டாக் இல்லைன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வர வச்சு நம்மளுக்கு இது போல் வந்துடுச்சுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம போயிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதேமாதிரி வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு பேக் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பேக் எங்கேயுமே கிடைக்கல. சரி இந்த ஷாப்பில் இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது இங்கேயும் எங்களுக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி மாடல்ஸ், குவாலிட்டி, ப்ரைஸு சாட்டிஸ்ஃபைடு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ஷாப்பை விட்டு நாங்கள் அடுத்த ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கெல்லாம் ஷாப் இருக்கோ பேக் ஷாப்பு எல்லா ஷாப்லேயும் தேடி பார்த்துருணுங்க. ஏன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் எடுப்பாங்க, இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஏதோ இருக்கிறத எடுத்துகிட்டு காசை கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம்னாலும் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அலையிறது அலைச்சல்லாம் எனக்கு பிடிக்காது. இருக்கிறத கொடுத்துட்டு பிடிச்சதை எடுத்துகிட்டு வர வேண்டியதான், என்ன செய்யறதுன்னு. ஆனால் அவங்க ஒன்று பார்த்து பார்த்து தேடி தேடி எடுப்பாங்க. அவ்வளோ ஒரு டேலண்ட்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அவங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளாம் இந்த மாதிரி பார்த்து எடுத்தால் ரொம்ப டென்ஷன், தலைவலி. அதுலேயே அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நமக்குலாம் அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ இருக்கா எடுத்துகிட்டு போனோமா, அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டரு. அக்கா கூட வந்தாலே இப்படி தான், எல்லா ஷாப்புக்கு போயிட்டு அவங்க பிடிச்சி சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்போ தான் அவங்க எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அடுத்து எத்தனை ஷாப்புங்க, இதோட 5வது ஷாப் வந்துட்டோம் பேக் பார்க்குறதுக்கு. எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ இங்கேயாவது ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. என்னென்ன கிடைக்கும்னு தெரியல. அவங்க அந்த சைடு பார்த்துட்ருக்காங்க, நான் இந்த சைடு அழகாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னென்ன இங்கே வச்சுருக்காங்க, சின்ன சின்ன பொம்மைலாம் இருந்துச்சுங்க, அழகழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நம்ம செல்லில். அக்கா அந்த அந்த பக்கம் வந்து அவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த சைடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செல்லில் எல்லாத்தையும் கேப்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குது, சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்க்கும்போது க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த க்ரீட்டிங் கார்டில் பார்த்திங்கன்னா சாரி, ஹாப்பி பர்த்டே, நிறைய புக்ஸு நிறையா இருந்துச்சு. எந்த ஷாப்லேயும் இந்த மாதிரி புக்ஸ்லாம் அடுக்கி வச்சு நான் பார்த்ததில்ல. அவங்க உள்ளார தான் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த புக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்க கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. இந்த ஷாப்பில் அழகாக அப்படியே சூப்பராக அடுக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம கண் பார்வையில் தெரியுது என்னென்ன புக்கு, ஹெட்லைன் எல்லாமே தெரியுது. ஸோ க்ரீட்டிங் கார்டு எப்படின்னா, நான் 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு 12th இல்லை, ஃபஸ்ட் இயர் காலேஜ் என்னோடய பர்த்டேக்கு எனக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து க்ரீட்டிங் கார்டு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் என் கையில் ஃபஸ்ட் டைம் நான் அந்த க்ரீட்டிங் கார்டை தொட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தது. ஒரு சவுண்ட்லாம் வந்துச்சு, மியூசிக்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ். இப்போ அந்த மெமரிஸ் வந்து இருக்குது. பட் அது இப்போ யாருக்கு க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுத்து பர்த்டே விஷஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அது கொஞ்சம் 19 ஸ்கின்ஸ் தான் அது ரொம்ப லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு இந்த ஷாப்பில். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன ஐட்டம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செக்ஷனாக. அக்கா ஒரு செக்ஷனில் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபாரினில் இருக்கும் பாருங்கள் பில்டிங்ஸ்லாம், அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இவங்க வந்து சூப்பராக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே நான் ஒரு செக்ஷனாக பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அக்கா அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபைனலாக பில் பண்ணும்போது மட்டும் நான் போயிட்டு அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அடுத்து கீ செயின் பார்த்துட்ருக்காங்க இந்த சைடில். ஸோ அவங்க இன்ஷியல் போட்டு கீ செயின் இருந்துச்சுன்னா வண்டி சாவிகளை வச்சுக்கலாம், பீரோ சாவி, இந்த மாதிரி லாக்கர் சாவியில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீ செயின் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா இருப்போமா, இந்த சைடு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கேப்ச் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்திருந்தேன். இது அடுத்த ஷாப்பில் பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் எப்படி டிசைனாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ச்லாம் பின்னாடி இருந்துச்சு பார்த்தீங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு நிறையா அக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே அக்கா கிட்டே போயிடலாம். ஸோ அப்படியே அங்கேருந்து பில் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்துட்டு சார் வெயிட்டு எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் சசி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்தோம். 2 ரூபா போட்டால் நம்மளோட வெயிட் வந்து கரெக்டாக கொடுக்கும். அப்போது நான் என்னோடய வெயிட் பார்க்குறேன். என்னோடய வெயிட் பாருங்கள், 51 கிலோ 500 கிராமா 51 கிலோ இருக்கேன். ஸோ 51 தான் இருக்கேன். ஸோ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து 45 50 இதில் தான் இருக்கேன். இதுக்கு மேலெலாம் நான் போகலை. 1 கிலோ இனிமேல் ஏறின மாதிரி இருக்குது. 51 வந்திருக்கு. அங்கேருந்து அடுத்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சிதம்பரத்தில் ஒரு கார்னர் எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது. இங்கே பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க்கு. அந்த ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து தெரியல. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து அடுத்த ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஷாப்பில் நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான் ஐட்டம், வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் வாங்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இது நூதனம்னு சொல்லுவோம், பழைய நூதனம்னு சொல்லுவோம். இந்த நூதனத்தில் இப்போது பிஸ்கெட் ஐட்டம் வந்து ஹோல்சராக இங்கே கிடைக்கும். ஹோல்சரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் 15 பீஸ் நம்ம வந்து 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி நம்ம பேக்கெட்டாக ஒரு ரோலாக வாங்கிட்டு போயிடுவோம் எப்பயுமே வீட்டுக்கு. மிக்சராக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரோலாக தான் இங்கே வாங்கிக்கிறது. அவங்களே வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேட்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ரேட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஸ்கெட் எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து அம்மா வீட்டுக்கு அக்கா பசங்களுக்கு வாங்குறாங்க. நம்ம பசங்களுக்கு நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். வீட்டுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு 455 ரூபா தான் வந்திருக்கு இந்த பிஸ்கெட் ரேட்டு. மொத்தம் எவ்வளோ பிஸ்கெட் இருக்குது பாருங்கள், 6 பாக்கெட் வாங்கியிருக்கோம். 6 பாக்கெட்டோட ரேட்டு 455 ரூபா வந்திருக்கு. மில்க் ரோல் வந்து 138 ரூபா வருது ஒரு ரோலு. மற்றதெல்லாம் 50 55 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்தமாரி நாங்கள் வந்து பாக்ஸில் நாங்கள் வாங்கிட்டு போய்டுவோம் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் ஒரே ரோலாக வாங்கிட்டு போயிட்டு பசங்களுக்கு வச்சுருவோம். நான் எப்பயுமே இங்கே தான் வாங்குவேன், அக்காவும் இங்கே தான் வாங்குவாங்க. அடுத்து இந்த ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. அடுத்த ஷாப்பிங் என்ன பண்ண போகிறோம், சிதம்பரத்தை விட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வெளியே ஆகிட்டோம். இப்போ இதுதான் சிதம்பரத்தோட வெளியில் போகிற என்ட்ரன்ஸ், கஞ்சி தொட்டின்னு சொல்லுவோம். ஸோ கஞ்சி தொட்டியை தாண்டிட்டோம். எங்கள் சிதம்பரத்தில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் கோவில். ஸோ நம்ம சிதம்பரத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து அடுத்து என்ன ஷாப்பிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்குகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கீரை வாங்கியிருந்தேன், தண்டு கீரை. அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த நூதனத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு கத்தை கீரை வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெண்டைக்காய் மட்டும் வாங்குகிறேன். மற்றது தக்காளியும் வெங்காயமும் அக்கா வாங்குகிறேன். தக்காளி கிலோ 80 ரூபாங்க, வெங்காயம் கிலோ 50 ரூபா. ஸோ காய்கறி ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது, ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. ஸோ அங்கேருந்து நம்ம காய்கறி வாங்கிட்டு அடுத்த ஷாப் வந்திருக்கோம். பார்த்துங்க, சிதம்பரத்துலேருந்து வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து அக்காவுடைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ மிக்சர் ஐட்டம் வந்து இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அடுத்த ஊரில் வந்துட்டு அங்கே வந்து மிக்சர் ஐட்டம் கொஞ்சம் வாங்குறாங்க. மிக்சர் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாப் வந்திருக்கும். ஸோ மிக்சர் இப்போ இங்கே தான் வாங்குகிறோம். இங்கே வாங்கிட்டு அடுத்த ஷாப்பில் வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்க. ஸோ என் பசங்களுக்கும் அக்கா பசங்களுக்கும் பரோட்டா வாங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு ஷாப்புக்கு வந்துட்டு எக் பப்ஸ், 2 பேருக்கு 2 எக் பப்ஸ் வாங்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, பவுன்டோ.
ஸோ சசி எனக்கு பவுண்ட்டும் வேணாம், நீ மாசாவே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் இதை கொடுத்துட்டு அவங்க மாசம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ அங்கேருந்து அதை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ நம்ம ஊர் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்லேருந்து பாருங்கள், எல்லாம் பஸ்லேருந்து இறங்கி எல்லாம் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நானும் வண்டி இல்லாதப்போ 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருப்பேன், இல்லைன்னா லிஃப்ட்டு கேட்டு போயிட்டுருப்பேன். லிஃப்ட்டு கேட்கும்போது கூட ரொம்ப சிக்கலுங்க. நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்களா அந்த மாதிரி அவங்க நம்மளை மாதிரி இறங்கி வந்து நிற்கிறவங்களும் லிஃப்ட்டு கேட்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ போட்டி போட்டுட்டு தான் ஏறி உள்ளார வருவாங்க யார் வந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் லிஃப்ட்டு கேட்டு ஏறி வந்திருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட சொந்தமாக வண்டி இருக்கிறதுனால நம்ம நடந்து போகிறது இல்லை, பஸ்ஸில் போகிறது இல்லை, எதுவாக இருந்தாலும் வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்து நம்மளோட ஒர்க்கு நம்மளே பார்த்துக்குறோம். வண்டி இருந்ததுனால டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து போகலை. சரி, ஏன்னா அடுத்தவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி தானே வாழணும். அடுத்தவங்களை நம்பி நம்ம போகக்கூடாது. நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கணும். அந்த மாதிரி என்னோடய லைஃப் இப்போ இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த 2 கிலோமீட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எப்படி சொல்கிறது, மெயின் ரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போக உள்ளே வரணும்னா 2 கிலோமீட்டர் இந்த வழியாக தான் நடந்து வரணும். எல்லாருமே நைட் டைமாக இருந்தாலும் காலை டைம் மதிய டைம் எல்லா டைம்லேயும் பஸ் மிஸ் பண்ணவங்க நடந்து தான் போகணும், இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அக்காவை வந்து அக்கா வீட்டில் விட்டுட்டு எனக்கு என்னென்ன வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு என்னென்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டு நான் என்னோடய வீட்டுக்கு போகணும். இப்போ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீட். நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வர போகிறோம். இதுதான் நம்ம ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் நம்ம வந்து ரெகுலராக நம்ம காலேஜ் போகும்போது பஸ் ஏறுற இடம் இங்கே தான் பஸ் ஏறுவோம். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கு கிட்ட தான் பஸ் நிற்கும், இங்கே தான் பஸ் ஏறுவோம். இது நம்மளோட ஸ்ட்ரீட் சொல்லுவோம், நம்ம மேலே தெருன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்ட்ரீட். இது ஈவினிங் டைம் பாருங்கள், மாடு ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற டைமு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம். மணி ஒரு 6 மணி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தது. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பார்சல்லாம் எடுத்து பேக்கிங்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி அக்காவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஸோ 2 கத்தை கீரை வாங்கியிருந்தேன். என்னோட ஒரு கத்தை கீரை எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கியிருந்தேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தனோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.